வீரப்பனும் மனுஷன், போலீஸ்காரனும் மனுஷன் தானுங்க. அப்போ வீரப்பன் செஞ்சா தப்புன்னு சொல்றீங்க, போலீஸ்காரன் செஞ்சா அது தப்பு இல்லையா? என கர்நாடகா மாநிலம் ராமாவரம் என்ற கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள ஹனூர் என்ற இடத்தில் ஒரு பெண் கேட்ட கேள்வி இது. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இன்னொருத்தி கேட்டால், மனுஷனா பிறந்தா தப்பு தாங்க செய்வான், அதுக்காக போலீஸ்காரனுங்க எல்லாரையும் அவன் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளுறது என்னங்க நியாயம்? அது கேட்டால் அந்த பெண், சாம்ராஜ் நகரில் ஒருவரை சந்திக்க சென்ற போது அங்கிருந்த நபர் ஆவேசமாக போட்டானே ஒரு போடு, அதையும் நீங்கள் கேளுங்கள். எங்களிடம் மாட்டியிருந்தான், அந்த வீரப்பனை கை கால்கள் உடம்பெல்லாம் கண்டந்துண்டமாக வெட்டி சூப்பு போட்டு தெரு நாய்களுக்கு வச்சிருப்போமுங்க என்றான் அந்த கண்ணெடுத்துக்காரன். எதிரும் புதிருமாக அவர்கள் அந்த வார்த்தைகளை கொட்டியதற்கான காரணத்தை அறிய நேயர்கள் நடுநிலை பார்வையோடு கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கே அதன் அர்த்தங்கள் என்னவென்பது புரியும். வீரப்பன் தன்னிடத்தில் இருந்த கூட்டாளிகளுக்கு கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் என்ன என்பதை முந்தைய வீடியோவில் நான் தெரிவித்திருந்தேன். அதனை பார்க்காத அல்லது கேட்காதவர்களுக்கு மீண்டும் அதனை வெளிப்படுத்துகிறேன். கவனமாக நீங்கள் கேளுங்கள். அவனுக்குள்ள ஆற்றலும் அறிவும் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? உண்மைகளையும் பொய்யினையும் பிரித்து பார்க்கும் ஆற்றலும் நிச்சயம் உங்களுக்கும் இருக்கும். அதனால் வீரப்பன் போட்டு வைத்த அந்த கடுமையான சட்டங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். 1. ஏற்கனவே திருமணமானவர்கள் கூட்டாளிகளாக சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். 2. ஏற்கனவே குழுவில் இணைந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி மறைமுகமாக திருமணம் செய்ததை தெரியும் பட்சத்தில் கடுமையான குற்றமாக கருதி துப்பாக்கி முனையில் தண்டனைகள் நிறைவேற்றப்படும். 3. உறவுக்கார பெண்ணாய் இருந்தாலும் சரி அல்லது உடன் பிறந்த சகோதரியாய் இருந்தாலும் சரி, கூட்டாளிகளை சந்திப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. 4. ரகசியமாக பெண்களை தேடி எவரேனும் சென்று வந்தால் அவை மன்னிக்க முடியாத குற்றமாக கருதி அவர்கள் குழுவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அல்லது மரண தண்டனை கூட அளிக்கப்படும். 5. காடுகளில் பயணிக்கும் போது எங்கேயாவது முகாமிட்டு தங்கும் போதோ அங்குள்ள பெண்களை எல்லாம் சகோதரிகளாக கருத வேண்டும். தவறுக்கு இடமே கிடையாது. 6. முகாம் போடப்படும் கிராமங்களிலிருந்து அவர்கள் கொடுக்கும் எந்த உணவையும் வாங்கக்கூடாது. வீரப்பனுக்கு தெரியாமல் கூட்டாளிகளுக்கு அதை கொடுக்கவும் கூடாது. 7. வெளியிலிருந்து பணம் மற்றும் அத்தியாவசிய பொருளை வீரப்பனை தவிர வேறு எவரும் வாங்கவே கூடாது. 8. கூட்டாளிகளாக வந்து சேரும் எவரும் சூழ்நிலைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். 9. அத்தியாவசிய தேவைகளுக்காக இங்குள்ள இடங்களில் பணத்தையோ நகைகளையோ புதைத்து வைக்கப்படும் இடத்தை எவருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. மேலும் இங்கிருந்து எவரேனும் தப்பிச் செல்ல நினைத்து இங்குள்ள பொருட்களையோ பணத்தையோ திருடிக்கொண்டு ஓட நினைத்தால் அவர்களுக்கு கட்டாய மரண தண்டனை வழங்கப்படும். 10. கூட்டாளிகளுக்குள் கருத்து வேறுபாடு எக்காலத்திலும் வரவே கூடாது. சண்டையிடவோ பழி வாங்கவோ ஒருவருக்கொருவர் முயற்சி செய்யக்கூடாது. எதிர்பாரா சூழ்நிலையில் கூட்டாளிகள் எவரேனும் காவல்துறையிடம் அகப்பட்டு கொண்டால் குழுவின் நடவடிக்கைகளையும் அங்குள்ள இரகசியங்களையும் உயிரே போனாலும் சொல்லக்கூடாது. 10 கட்டளைகளை பிறப்பித்து கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தான் வீரப்பன்.
1993. யானை வேட்டையும் சந்தனக்கட்டை கடத்துவதும் குறைந்து போனது. கர்நாடகா அதிரடி படையினரின் தேடுதல் வேட்டையும் அதிகமாக போனது. அன்று போதிய வருமானம் வீரப்பனுக்கு அன்று கிடைக்கவில்லை. பணத்திற்காக கூட்டாளிகளாக வந்து சேர்ந்த நபர்களும் அவனை விட்டு இரவோடு இரவாக தப்பித்து ஓடி போனார்கள். புதியதாக வீரப்பனிடம் ஒரு திட்டம் உருவானது. கிராமங்களில் உள்ள வசதி படைத்தவர்களையும் அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களையும் அரசியல்வாதிகளையும் ஆள்கடத்தல் வேலையிலும் இறங்கினான் அந்த வீரப்பன். அவன் எதிர்பார்த்த பணமும் பொருளும் போதிய அளவில் அன்று அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவனுக்கு பெரிதும் ஏமாற்றமாய் போய்விட்டது. மேற்கு மலை தொடர்ச்சி என்பது நாகர்கோயில் தொடங்கி வடக்கே குஜராத், ராஜஸ்தான் மாநிலம் வரை சுமார் 1,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் வீரப்பன் சுற்றி வந்த நிலப்பகுதி தலைமலை, தாளவாடி, சத்தியமங்கலம், மாயாறு, கர்நாடக மாநில மேற்கு பகுதி குண்டல்பட் தொடங்கி ஒகேனக்கல், பென்னாகரம் காடுகள் வரை 6,000 சதுர கிலோமீட்டர். இந்த 6,000 சதுர கிலோமீட்டர் மலைகளில் வெறும் 2,000 சதுர கிலோமீட்டர் பரப்புகளில் மட்டுமே அடர்ந்த வனங்கள் உள்ளது. மீதியுள்ள 4,000 சதுர கிலோமீட்டர் மலைப்பகுதி ஏற்றம் இறக்கம் சமதள பகுதி. இந்த சமதள பகுதிகளில் விவசாய நிலங்கள், ஏராளமான கிராமங்கள், நகரங்கள், தொழிற்பேட்டைகள் இருக்கின்றன. காடுகள் முழுமையாக இல்லாத அந்த நிலப்பகுதிக்கு சுமார் 36 ஆண்டு காலம் வீரப்பன் அந்த காடுகளில் வாழ்ந்தானா என்றால் இல்லை, முற்றிலும் கிடையாது. மலைகளில் உள்ள சமதள பகுதியில் உள்ள கிராமங்களிலேயே 33 ஆண்டுகள் அந்த கிராம பகுதியை ஒட்டியே அவன் வாழ்ந்தான். அவனுக்கு ஆபத்து என்று வரும் பட்சத்தில் மட்டும் தேடுதல் வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக காடுகளுக்குள் ஓடி ஒளிந்து கொள்வான் அந்த வீரப்பன். மற்ற நேரங்களில் கிராமங்களை ஒட்டிய தரைக்காடுகளில் புதர்கள் மற்றும் பாறைகள் உள்ள பகுதியில் மற்றும் மானாவாரி பயிர் விளைவிக்கும் நிலங்களை ஒட்டியே காலம் முழுவதும் வாழ்ந்தான் என்பதுதான் உண்மை. அவனது 36 ஆண்டு கால காட்டு வாழ்க்கையில் 33 ஆண்டுகள் காடுகளை ஒட்டியே இருந்த கிராமங்களில் மட்டுமே அவன் வாழ்ந்தான் என்பது உண்மை. அதனால் அவன் காட்டு ராஜாவும் இல்லை, கோட்டை ராஜாவும் இல்லை. கர்நாடக மாநிலம் குண்டல்பட்டிலிருந்து ஒகேனக்கல், பென்னாகரம் வரை மேற்கே சுமார் 250க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருந்தன. அதில் சுமார் 100 கல்குவாரிகள் மட்டுமே உரிமம் பெற்று நடந்து கொண்டிருந்தது. மீதமுள்ள 150 குவாரிகள் கனிம வளத்துறையினரிடமிருந்து உரிமம் ஏதும் பெறாமல் கள்ளத்தனமாக நடந்து கொண்டிருந்தது. இவைகள் அங்குள்ள அரசியல்வாதிகள் ஆதரவோடும் வனத்துறை பங்களிப்போடும் நடந்து கொண்டிருந்தன. வீரப்பனின் வருமானத்திற்காக அவன் சுற்றி வந்த நிலப்பகுதியில் இருந்த கள்ளத்தன கல்குவாரிகள் மீது திசை திருப்பினான் வீரப்பன். அந்த குவாரிகளிடம் இருந்து அவனுக்கு தேவையான பணத்தையும் மிரட்டி வசூலித்து கொண்டிருந்தான் அவன். அங்குள்ள மக்கள் சொல்லும் கணக்குப்படி பார்த்தால் சுமார் 200 கோடிக்கு மேல் பணம் பறித்துள்ளான் அந்த வீரப்பன். அதனால் பணத்துக்கும் பஞ்சமில்லாமல் அவன் நினைத்ததை எல்லாம் சாதித்து கொண்டிருந்தான் வீரப்பன். அதனால் அவனுடைய ஆட்டமும் அதிகமாகி போனது. அந்த காலகட்டத்தில் கள்ளத்தனமாக நடைபெற்று கொண்டிருந்த கல் குவாரிகளிலிருந்து மாமூல் பணம் மாதம் கர்நாடகா மேலிட அரசியல்வாதிகளுக்கும் வனத்துறை மற்றும் மற்ற நபர்களுக்கும் தவறாமல் சென்று கொண்டிருந்தது. அதனால் அவை வீரப்பனால் தடைப்பட்டது. அங்குள்ள அரசியல் புள்ளிகள் சும்மா இருப்பார்களா? அவனை பிடிக்க தேடுதல் வேட்டையை தீவிரமாக்கினர். அன்று வனராஜா என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த வீரப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக வன ரோஜாவாக மாறிப்போனான். அன்று
சாம்ராஜ்ய நகருக்கும் குண்டல்பட்டுக்கும் இடையில் உள்ள வனத்தில் நடந்து கொண்டிருந்த கள்ளத்தனமான ஒரு பெரிய கல்குவாரியின் பக்கம் அடிக்கடி செல்லத் தொடங்கினான் வீரப்பன். அங்கு கர்நாடக படையினர் அதிகமாக வராத நிலப்பகுதியாக இருந்ததால் வார கணக்கில் கூட அங்கு தங்குவான் வீரப்பன். கல்குவாரி வனத்தில் இருந்ததால் அந்த குவாரியில் கன்னடர்கள் மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தனர். ஊர்களோ கிராமங்களோ தொலைதூரத்தில் இருந்ததால் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தனித்தனியாக குடிசைகளை போட்டு அங்கேயே வேலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதில் ஒரு குடும்பம் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். அவர்கள் இருந்த குடிசை வீடு மட்டும் அந்த இடத்தில் காலியாகவே இருந்ததால் அதில் தங்கிவிடுவான் வீரப்பன். நமது காட்டு ராஜா மட்டும் அந்த குடிசையில் தங்கியிருப்பான். மற்ற கூட்டாளிகள் அனைவரும் அந்த காட்டுப்பகுதியில் சற்று தொலைவில் தனித்தனியாக கூடாரம் வைத்து தங்கிக் கொள்வார்கள். குவாரியில் வேலை பார்த்த கன்னட குடும்பங்களில் ஒருவர் முனியப்ப கவுடா. அவரது மனைவியின் பெயர் சென்னம்மா. இவர்களது 14 வயது மகள் மாதேஸ்வரி. அந்த பெண்ணும் பெற்றோர்களோடு அந்த குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். நல்ல நிறம், வசீகர உடல். வீரப்பன் அந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் அந்த பெண்ணோடு அதிகமாக பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். காலியாக இருந்த வேறு ஒருவரின் குடிசை வீடு அவனுக்கு சொந்தமாக மாறிப்போனது. அந்த கன்னடக்கார முனியப்ப கவுண்டா தன்னுடைய மகள் மாதேஸ்வரி வீரப்பனோடு நெருங்கி இருப்பதை கண்டிக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. வீரப்பனிடமுள்ள துப்பாக்கி அவனை அதிகமாகவே பயமுறுத்தி விட்டது போலும். முனியப்பா கவுடாவின் மனைவி சென்னம்மாவுக்கு மூத்த மகள் மாதேஸ்வரி. இந்த பெண்ணுக்கு பின் பல ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண் குழந்தை அந்த சென்னம்மாவுக்கு பிறந்துள்ளது. அப்பொழுது தற்காலிக மாமியாரான அந்த சென்னம்மா கையில் 10 மாத ஆண் குழந்தையும் இருந்துள்ளது. மலை மாதேஸ்வரனிடம் பல ஆண்டுகள் வேண்டி வேண்டி பிறந்த குழந்தையாம் அந்த ஆண் குழந்தை. மகள் மாதேஸ்வரியை சாம்ராஜ்ய நகர் பக்கமுள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் உறவினர் பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என எண்ணியிருந்து ஏற்பாடும் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த வீரப்பன் குறுக்கீடு செய்தான். அதனால் முனியப்பா கவுடாவின் மூத்த மகள் மாதேஸ்வரிக்கு உறவினருக்காக திருமணம் ஏற்பாடு செய்திருந்தவை கூட தடங்கல் பட்டு போனது. அப்பொழுது அந்த பெண்ணிடம் எதையோ ஆசை வார்த்தைகள் கூறி அத்து மீறிவிட்டான் நமது காட்டு ராஜா. மாதேஸ்வரி வயிற்றில் 7 மாத குழந்தையின் கரு. முனியப்பா கவுடாவுக்கும் அவன் மனைவிக்கும் மகள் 14 வயது மாதேஸ்வரிக்கும் நகைகளும் நல்ல துணிகளும் வாங்கி கொடுத்தான் வீரப்பன். தன் மகளை வீரப்பனோடு சேர்த்து வைத்து திருமணம் செய்து வைத்து விடலாம் என முடிவு செய்தான் முனியப்ப கவுடா. திருமணம் ஆகாமலேயே மகள் மாதேஸ்வரி கர்ப்பிணியானது வெளியில் எவரிடமும் சொல்லாமல் மறைத்து வைத்தான் அந்த முனியப்ப கவுடா. வீரப்பனுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் முனியப்ப குடும்பத்தாரால் நல்ல அசைவு சாப்பாடு உணவு பெரும்பாலான நேரங்கள் கிடைத்து கொண்டே இருந்தன. வீரப்பன் வேட்டையாடி கொண்டு வரும் கருங்குரங்குதான் அவனுக்கு சமைத்து கொடுப்பாள் அந்த மாதேஸ்வரி. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தன் மகளின் எதிர்காலத்தை பற்றி வீரப்பனிடம் எதையுமே கேட்க முடியாமல் முனியப்பன கவுடாவும் அந்த சென்னம்மாவும் அமைதியாக இருந்து விட்டனர். வீரப்பனுக்கும் அதுதான் ரொம்ப பிடித்து போயிருந்தது. அங்கு விதியின் காலநிலையால் சூழ்நிலை மாறியே போய்விட்டது. அந்த குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவன் வீரப்பன் அங்கிருக்கும் விவரத்தை எங்கேயோ ரகசியமாக பற்ற வைத்து விட்டான். அது கர்நாடக காவல்துறைக்கு தெரிந்து போனது. ஒரு நாள் இரவு அந்த குவாரி பக்கம் நெருங்கி வந்துவிட்டனர். அந்த இருட்டில் அவர்களை எதிர்த்து போராட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு இளம்பெண் மாதேஸ்வரியை இழுத்து கொண்டு முனியப்பா தங்கியிருந்த குடிசைக்குள் ரகசியமாக போய் நுழைந்து விட்டான்
வீரப்பன் மாதேஸ்வரியை அங்கேயே விட்டுவிட்டு வேறு பக்கம் காட்டிற்குள் தப்பி ஓடிப்போகும் விவரத்தை முனியப்பாவிடம் சொன்னான் வீரப்பன். முனியப்ப கவுடா இருட்டில் அங்கே யாரேனும் வருகிறார்களா என குடிசைக்கு வெளியே மெதுவாக எட்டி பார்த்த பொழுது தூரத்தில் பாறையின் மீது நின்று கொண்டு யாரோ டார்ச் லைட் அடிப்பது மட்டும் அவனுக்கு தெரிந்தது. அந்த விவரத்தை வீரப்பனிடம் தெரிவித்தான் முனியப்ப கவுடா. நிசப்தமாக பயத்தில் உறங்கி கிடந்த அந்த இரவில் முனியப்பாவின் 11 மாத குழந்தை பசியால் கத்தத் தொடங்கியது. குடிசைக்குள் கும் இருட்டாக இருந்ததால் வீரப்பன் கையில் அந்த குழந்தை இருந்தது. கத்திக்கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு பாலூட்ட இருட்டில் பக்கத்தில் தடவி கொண்டிருந்தால் அந்த சென்னம்மாள். ஆனால் குழந்தை மட்டும் அங்கு இருக்கவில்லை. பக்கத்தில் எங்கிருந்தோ ஒலி மாறி கேட்கவே அவன் உற்று பார்த்தால் குழந்தை வீரப்பன் கையில் இருந்தது. பசியாலும் பயத்தாலும் இன்னும் இருட்டு கத்தத் தொடங்கியது அந்த 11 மாத ஆண் குழந்தை. பாவம், அதனுடைய விதி முடியப் போகிறது என்பது அதற்கே தெரியவில்லை. அமைதியாயிருந்த அந்த இரவு காட்டுப்பகுதியில் குழந்தையின் அலறல் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. உடனே அதனுடைய அலறல் சத்தத்தை அடக்க வீரப்பனின் முரட்டு கை ஒன்று அதன் வாயிலும் இன்னொரு கை அந்த குழந்தையின் கழுத்திலும் பதிந்து கொண்டிருந்தது மிக அழுத்தமாக. அந்த குழந்தை மூச்சு விட வீரப்பன் கையில் இருந்து திணறியும் கூட அவன் விடாமல் அழுத்தி கொண்டிருந்தான். அந்த வீரப்பன் அந்த குடிசைகளை நோக்கி வந்து கொண்டிருந்த வனத்துறையினர் அங்கே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அந்த நபர்களை எவர்களையும் விசாரிக்காமல் ஒவ்வொரு குடிசையாக கடந்து எங்கேயோ சென்று விட்டனர். அப்பொழுது விடியற்காலை குழந்தைக்கு பால் ஊட்ட நினைத்து அந்த குழந்தையை பக்கத்தில் தடவி பார்த்து கொண்டிருந்தால் சென்னம்மா. பொழுது விடிந்த பின் அந்த குழந்தைக்கு பாலூட்ட நினைத்து தூக்கினாள் அந்த சென்னம்மாள். ஆனால் குழந்தையிடமிருந்து எந்த அசைவுமே இல்லை. பதறிப்போனால் அந்த குழந்தை செத்து போயிருந்தது. அப்பொழுது பெற்ற மனம் பித்து என்பார்கள். அதனால் அவள் சும்மா இருப்பாளா? ஆவேசமாக கதறத் தொடங்கினால், துடித்தாள். வீரப்பனை பலவாறாக ஏசிக் கொண்டிருந்தால் கோபத்தில் தான் தப்பிக்க அந்த குழந்தையை கொன்றுவிட்டான் அந்த வீரப்பன். எதையோ அவர்களிடம் கதையை விட்டு கொண்டிருந்தான் வீரப்பன். மறைத்தவையெல்லாம் முழுமையாக மறைந்துவிடும் என எண்ணிக்கொண்டிருந்த அந்த வேளையில் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் அந்த முனியப்ப கவுடா. பக்கத்தில் இரவானத்தில் சொருகியிருந்த நீண்ட கச்சியை எடுத்து வீரப்பன் கழுத்தின் மீது வீசி எரிந்து விட்டான். அந்த கோபத்தில் வீரப்பனின் கழுத்தை பதம்பாக்கு இருந்த அந்த கத்தி அவனுக்கு கீறலை மட்டும் உண்டு பண்ணிவிட்டு தரையில் போய் விழுந்து விட்டது. என் மகளைத்தான் அபகரித்து கொண்டாய், என் குழந்தையை கொன்று விட்டாயே பாவி என்று கதறத் தொடங்கினால் அந்த சென்னம்மாள். அவளுடைய குழந்தையை கண்டு மனம் அசையவே இல்லை, இறங்கவும் இல்லை. அவளுடைய மனம் ஆறுதல் அடையவும் இல்லை. வீரப்பன் திருமணம் செய்யாமலேயே அந்த இளம் பெண் மாதேஸ்வரி வீரப்பனிடம் தன்னுடைய கற்பை இழந்துவிட்டதன் விளைவு அவள் வயிற்றில் 7 மாத குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் ஆசையாக வளர்த்த தன் தம்பியை வீரப்பன் கொன்று விட்டானே என்ற கோபத்தில் அந்த இளம்பெண் மாதேஸ்வரி அங்கிருந்த முரத்தையும் துடப்பத்தையும் கொண்டு வீரப்பன் மீது வீசி எறிந்தாள். அப்படியும் அவளுக்கு கோபம் அடங்கவே இல்லை. அந்த முனியப்ப கவுடா தன் மனைவி சென்னம்மா, மகள் மாதேஸ்வரி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீரப்பனை எப்படி தாக்குவதென்று தெரியாமல் கையில் கிடைத்ததை எல்லாம் அவன் மீது வீசி எறிந்து கொண்டிருந்தனர் அந்த கோபத்தில். இதனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமோ என அந்த நேரத்தில் ஒரு திட்டத்தை தீட்டி பார்த்தான் அந்த வீரப்பன். சும்மா இருப்பானா? தன்னுடைய உயிர்தான் முதன்மையானது என கருதுகின்றவன் இவர்களை விட்டு வைக்கும் என்ற எண்ணம் வந்ததா என்ன?
முனியப்ப கவுடாவின் குடும்பத்திலுள்ள நபர்கள் அனைவரையும் சுட்டு கொன்றுவிட்டு அங்கிருந்து விரைவாக வெளியேறி காட்டுக்குள் புகுந்து விட்டான் அந்த வீரப்பன். அந்த குடிசைக்குள் 5 உயிர்களும் கேட்பதற்கு நாதியின்றி உயிரற்ற உடல்களாய் இரத்த காடாய் சிதறி கிடந்தன என்பதை அதை பார்த்து அங்குள்ள மக்கள் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். முன்வினை செய்யின் தனக்கே பின்வினை நேரிடும் என்பது கிராமத்து பழமொழி. விதி தன் வலிமையை வீரப்பனுக்கே பின்னால் காட்டிவிட்டது. 1991 வீரப்பன் தன் இளம் மனைவியை தன்னோடு வைத்துக்கொண்டு காட்டில் ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்த நேரம் அது. அவனுக்கு அந்த காட்டில் 10 மாத ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இளம் பெண்ணான அவனுடைய மனைவியை தவிர வேற எந்த பெண்ணும் அந்த கூட்டத்தில் அந்த காட்டில் வேறு பெண் எவருமே இல்லை. மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்ததை நினைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆட்டம் போட்டுக்கொண்டிருந்தான் வீரப்பன். 1991 கர்நாடக அரசின் பெரும் தூண்டுதலின் பேரில் அப்பொழுது தமிழகத்தில் தனி சிறப்பு படை ஏற்படுத்தப்பட்டது. வீரப்பனையும் அங்குள்ள நக்சலைட்டுகளையும் ஒழித்து அன்று வடார்காடு மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பொறுப்பு அதிகாரியாக டிஐஜி அந்தஸ்தில் உள்ள காவல்துறை அதிகாரி ஒருவர் பொறுப்பில் இருந்தார். இன்றும் அவர் பணி ஓய்வு பெற்று விட்டாலும் உயிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சத்தியமங்கலம் காட்டுப்பக்கம் இருந்த வீரப்பனை சூழ்ந்து விட்டனர் அன்று அதிரடி படையினர். அதிர்ச்சியில் உறைந்து போனான் வீரப்பன். இருட்டில் இளம் மனைவியை இழுத்துக்கொண்டு அந்த 10 மாத ஆண் குழந்தையை புதர்களும் மலைப்பாறைகளும் இருந்த பகுதிக்குள் சென்று பதுங்கிக் கொண்டான் வீரப்பன். தேடுதல் வேட்டையில் நுழைந்த காவலர்கள் வீரப்பன் எங்கேயாவது இருக்கிறானா என தேடி தேடி துப்பாக்கியால் திடீரென சுட்டுக்கொண்டே நகர்ந்து வந்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த கூட்டாளிகள் வீரப்பனை விட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருட்டில் தலைதெறிக்க ஓடிவிட்டனர். துப்பாக்கியின் வெடி சத்தத்தாலும் பசியாலும் பாறைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த வீரப்பனின் அந்த 10 மாத ஆண் குழந்தை முழித்து கொண்டு அலறத் தொடங்கியது. வீரப்பன் அந்த குழந்தையின் சத்தத்தை அடக்க அதன் வாயை இரு கைகளாலும் பொட்டி கொண்டான். அதிரடி படையினர் தூரத்தில் இருந்த அந்த குழந்தையின் அழுக்குரலை கேட்டு அந்த இடத்தை நோக்கி நெருங்கி வந்துவிட்டது. குழந்தையின் அழுகையும் நின்றபாடில்லை. அக்குழந்தையின் உயிரை காட்டிலும் தன்னுடைய உயிரே மேலானது என எண்ணிக்கொண்டு அந்த குழந்தையின் கழுத்தை பிடித்து திருகி கொன்று மண்ணில் புதைத்து விட்டான் அந்த வீரப்பன். தெற்கே சென்ற அதிரடி படையினர் மீண்டும் அவனை தேடிக்கொண்டு வருவதற்கு முன் வீரப்பன் தனது இளம் மனைவியை இழுத்துக்கொண்டு மற்ற கூட்டாளிகளுக்கு தகவலை அனுப்பிவிட்டு வடக்கு நோக்கி பறந்து சென்று விட்டான். அப்பொழுது பல மணி நேரம் கழித்து அதிரடி படையினர் அதே பாதையில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். இரவில் இருட்டில் புதர்கள் மண்டி கிடந்த இடத்தை கடந்து சென்றவர்கள் பகலில் அதே வழியாக வந்த பொழுது பாறை குகையின் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு துப்பாக்கியுடன் அங்கு அலசி பார்த்தனர். அந்த இடத்தில் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டிய பொழுது அதில் சில மணி நேரத்திற்கு முன்பு வீரப்பனால் கொல்லப்பட்ட அவனுடைய 10 மாத பச்சிளம் ஆண் குழந்தை கண்டெடுத்தனர். அந்த இடத்தில் கொடூரன் வீரப்பன் கையால் மாண்டு போன அவனது பச்சிளம் ஆண் குழந்தையை இறந்து போன உடலை தூக்கி கொண்டு தலைமையிட முகாமிற்கு சென்று விட்டனர் அந்த படை வீரர்கள். வீரப்பனை ஆதரிக்கும் கூட்டமும் விழுந்து இணைய தளங்களில் கத்தி கொண்டிருக்கும் அவனது விசுவாசிகளும் மக்களுக்கு இதை ஏன் தெரிவிக்கவில்லை? அவனது கொடூர செயல்களை எல்லாம் ஆதரிப்பவர்கள் தானே அவர்கள். வீரப்பனை பற்றி பொய்யுரை எழுதி வானளாவிய புகழ்பவர்கள் வீரப்பனை காட்டிலும்
மிக மிக கொடுமையானவர்கள் என்பதை நேயர்கள் தான் உணர வேண்டும். வீரப்பனை பற்றிய இன்னும் பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாதேஸ்வரம் மாலை வழியாக கொள்ளேகால் சாம்ராஜ் நகருக்கு சென்று கொண்டிருந்தேன். வயல்வெளியில் சில கிராமிய பெண்களை சந்தித்து வீரப்பனை பற்றிய பேச்சு கொடுத்தேன். வயதான பெண்மணியின் ஆக்ரோஷமான வார்த்தைகளை நீங்களே கேளுங்கள். சார், எங்கிருந்து வர்றீங்க? தமிழ்நாடா? ஆமாம் என ஒற்றை வரியில் பேச்சு கொடுத்து. ஏன் சார், வீரப்பனும் மனுஷன், போலீஸ்காரனும் மனுஷன். வீரப்பன் செஞ்சால் தப்புன்னு சொல்கிறீங்க, அப்போது போலீஸ்காரன் இல்லாததையும் பொல்லாததையும் செஞ்சிட்டு போனானே, அது கொடுமையாக தெரியலையா உங்களுக்கு? அப்போ அவன் நல்லவனா என்றார் அந்த பெண்மணி. இடைமறுத்து பேசிய இன்னொருத்தி, மனுஷனா பிறந்தா தப்பு தாங்க செய்வான், அதுக்காக நல்லவனையும் கெட்டவனையும் ஒரே மாதிரியாக நினச்சி ஈவு இறக்கம் இல்லாமல் யாரிடமும் விசாரிக்காமல் இங்கே இருக்கிற அப்பாவி மக்களையெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டானே ஊர் போலீஸ்காரன், அவனை தான்பா சொல்கிறேன். அவனெல்லாம் யார் தண்டிக்கிறது? இல்லை கடவுளாக தண்டிக்க போகிறாரு. அந்த மாதேஸ்வர சாமி கட்டாய தண்டனை கொடுத்தே தீருவான் என்றார் அந்த பெண்மணி. வீரப்பனின் நாடகத்தை அறியாத அந்த அப்பாவி பெண்கள் அவனை பற்றி எதுவும் தெரியாமல் பேசிய வார்த்தைகள் தான் அவைகள் என்பதை உணர்ந்து கொண்டு சாம்ராஜ் நகரை நோக்கி நகர்ந்து விட்டேன். கர்நாடக மாநில அதிரடி படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியை சந்தித்தேன். பாவ புண்ணியங்களை பற்றி நிறையவே பேசினார். அவருடைய பணிக்காலத்தில் லஞ்சமும் வாங்காமல் எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் பல பேருக்கு உதவி செய்த அந்த அதிகாரியை சந்தித்து வீரப்பனை பற்றிய விவரங்களை கேட்டேன். நேயர்களே, அவர் தெரிவித்த பல செய்தி விவரங்களை நீங்களும் கேளுங்கள். அவரது வீட்டில் சந்திப்பு நடந்தது, அதுவும் கர்நாடக சாம்ராஜ் நகரில். என்னை பார்த்ததும் நல்ல மரியாதையோடு வரவேற்றார் அந்த அதிகாரி. ஒளிவு மறைவு இன்றி பேசிய அவர் கருத்துக்களை நீங்களும் கேட்க வேண்டுமல்லவா? வாங்க சார், நம்ம வீட்டில் தான் சாப்பாடு, டீ, காபி எல்லாம் என்று அன்போடு வரவேற்றார் அந்த உயர் அதிகாரி. சார், வீரப்பன் வாழ்ந்தது எல்லாம் எங்கள் மாநில எல்லையில். அவன் செய்த அட்டுழியங்கள் 90% கர்நாடகாவில், 10% மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவன் வேலையை காட்டியுள்ளான். அதுவும் தமிழக எல்லையோரம் உள்ள அப்பாவி மக்களை ஈவி இரக்கமே இல்லாது சுயநலத்துக்காக அவர்களை போட்டு தள்ளிவிட்டான். என்ன நியாயம் சார் அது? அந்த வீரப்பனின் அட்டகாசம் அதிகமாகி போனதால் 1982 சிறப்பு அதிரடி படை ஏற்படுத்தி வீரப்பனை தேடிக்கொண்டிருந்தோம். அவன் வாழ்ந்தது எங்கள் மாநிலத்தில். அவன் செய்த அட்டுழியம் எல்லாமே எங்கள் ஸ்டேட்டில். ராமாவரம் போலீஸ் ஸ்டேஷனை தாக்கி 6 பேரை சுட்டு கொலை செய்துவிட்டு துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். எங்கள் மாநில எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், போலீஸுன்னு நிறைய பேரை கொண்டு விட்டான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேற ஏராளமான ஆளுங்க அவன் குண்டுக்கு இரையாகி போயிட்டாங்க. அவனை எதிர்த்தவனும் ஆதரித்தவனுமாக ஒரு 40 மலை கிராமங்கள் இருக்கு. அந்த மலைவாழ் மக்கள் அவனை காட்டி கொடுத்தான்னு அவனே நினச்சிக்கிட்டு ஊரெல்லாம் பொய்ய வேற சொல்லிக்கிட்டு 300 பேருக்கும் மேல் உள்ள அப்பாவி மக்களை கொன்று விட்டான் சார். குறைந்தது 7000 மான்களை கொன்று 2 மாநிலத்தில் உள்ள கசாப் கடைக்காரனுக்கு வித்திருக்கான் சார். மான்தோலை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் குஜராத்திலிருந்து வந்த கள்ள வியாபாரிகளுக்கு வித்திருக்கிறான். எங்கள் மாநிலத்தில் லங்கூர் குரங்குகளை எல்லாம் பச்சா தாபம் இல்லாமல் கொன்று ஏப்பம் விட்டுட்டான் சார். அது மட்டுமில்லை, தமிழ்நாட்டிலிருந்து அவனை பார்க்க வந்த பத்திரிகைக்காரன், ஃபோட்டோ எடுத்தவன், கூட்டாளிகள் அவனுக்கெல்லாம் இந்த குரங்கு கறியிலிருந்து விருந்தே போட்டிருக்கான் சார். அதை சாப்பிட்டு போனவனுங்க மிருகமாகத்தான் இருப்பானுங்க. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா சார்? நீங்களே சொல்லுங்க. நிறைய வகை பறவையெல்லாம் இந்த காட்டில் நிறைய இருக்கு சார். அதையெல்லாம் சுட்டு சுட்டு சாப்பிட்டான சார். அவையெல்லாம் தடை செய்த பட்டியலில் இருக்கு சார். அதற்கு கடுமையான தண்டனையும் உண்டு என்றார் அந்த அதிகாரி. நானும் ஏதும் பேசாமல் தலையாட்டி கொண்டேன். சார்,
எங்கள் பக்கம் காட்டிலிருந்து 3000 யானைகளை கொன்று ராஜஸ்தான் வியாபாரி தந்தத்தை எல்லாம் விற்றுவிட்டான் சார். வைரம் ஏறிய ஏராளமான சந்திர மரங்களையும் வெட்டி கடத்திட்டான். அவையெல்லாம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போகும். எல்லையோர தமிழ்நாட்டுக்கு அவன் ஓடி போய் ஒழிச்சுக்கிறான். அதனால எங்களால் அவனை பிடிக்கவே முடியல சார். நாங்கள் ஒன்றும் கையால் ஆகாத ஆள் இல்லைங்க சார், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்களும் தமிழ்நாடு போலீஸு போல் நல்ல மேம்பட்ட ஏராளமான ஆயுதம் இருக்குது சார், பயிற்சியும் எடுத்திருக்கோம் சார். எங்கள் மேலே எங்கள் அரசாங்கத்துக்கு அதிகமாக நம்பிக்கை வேறு வச்சுருக்கோம் சார். அந்த கொலைக்கார வீரப்பன் எங்கள் ஸ்டேட்டில் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு தமிழக எல்லை ஓரம் இருக்க கிராமத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறான் சார். நாங்கள் எத்தனை ஊர் அந்த போலீஸுக்கு அந்த எல்லையில் உள்ளவங்களுக்கு சொல்கிறது, எவனமே பிடிச்சி கொடுக்க மாட்டேன்றான், காட்டியும் கொடுக்க மாட்டேன்றான். இதையெல்லாம் எங்கள் சிஎம் கிட்ட விவரமாக சொன்ன பிறகு தான் சார் 1991 தமிழ்நாட்டில் சிறப்பு அதிரடிப்படையை ஏற்படுத்தினாங்க சார். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், எங்கள் ஸ்டேட் போலீஸை விட உங்கள் ஸ்டேட் போலீஸு தான் ரொம்ப திறமைசாலிங்க. அவங்க உண்மையிலே மனசு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொடூரனை எப்போவோ எங்ககிட்ட பிடிச்சி ஒப்படைச்சிருப்பாங்க சார். அது ஏன் அவங்க செய்யலை தெரியுமா சார் உங்களுக்கு? தமிழ்நாடு போலீஸ் என்னவோ திறமைசாலியாக தான் சார் ரன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எல்லையோரமாக இருக்குது ஸ்டேஷன்கள்லையும் மற்றும் உள்ள டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கருப்பு ஆடுங்க தான் சார் போலீஸில் மோசமான கருப்பு ஆடுங்க உங்கள் போலீஸில் தான் சார் இருக்கிறானுங்க. அதனால தான் சார் வீரப்பனுக்கு ஏகப்பட்ட தைரியத்தை கொடுத்தாங்க. அவனுக்கு உழவு அப்பப்போ இந்த போலீஸ் வர்றது போகிறது எல்லாத்தையும் போட்டு கொடுத்தானுங்க. இதனால் லட்சமாக வாரி வாரி இங்கே எங்கள் ஸ்டேட்டில் கொள்ளடிக்கிற பணத்தை எல்லாம் அவங்கக்கிட்ட வாரி கொடுத்தான் சார் வீரப்பன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? சார், அந்த கொலைக்கார வீரப்பன் இருக்காங்க சார், குறிகாரம் போல் தோலில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். உண்மையிலே அவனுக்கு சரியாக சுடக்கூட தெரியாது சார், பில்டப் காட்டிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஏதோ 2-3 கூட்டாளிங்க இருந்தாங்க சார். அவனுக்கு என்னவோ கொஞ்சம் நல்லா தான் சுட்டு இருந்தானுங்க. அவனுங்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்கி எங்கள் மக்களையும் உங்கள் மக்களையும் எவ்வளோ பேர் நாசம் பண்ணியிருக்கான் சார். ஏன் சார் நீங்களே சொல்லுங்கள், அது எவ்வளோ பெரிய நியாயமா என்றார் ஆவேசத்தில் அந்த அதிகாரி. அதிகாரியின் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. மௌனமாக அவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது மீண்டும் அவரே தொடர்ந்து கொண்டிருந்தார் அவருடைய பாஷையில். ஒரு உண்மையை கேட்டுக்குங்க, உங்கள் ஸ்டேட் போலீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யவே இல்லை சார். ஒன்றா சேர்ந்து டியூட்டி பார்த்தோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த கருப்பாடுகள் எல்லாம் என்னென்ன மாதிரி வழிகாட்டுதல் செஞ்சாங்களோ அப்படி இல்லை அந்த வீரப்பனுக்கு ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களால் அதனால் வீரப்பனை பிடிக்கவே முடியல. எங்கள் சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் செஞ்சோம். எங்கள் சிஎம்மும் உங்கள் சிஎம் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் வேலை நடக்கலை. ராஜகுமாரை கடத்தி 200 கோடி வாங்கிட்டான் ரகசியமாக அந்த வீரப்பன். எங்கள் மாநில உள்துறை அமைச்சர் நாகப்பாவும் கடத்தி கொண்டு விட்டான் சார். எங்கள் சிஎம் எங்கள் மேலே கடுமையாக கோவிச்சுக்கிட்டாரு. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இப்படிப்பட்ட ஒரு ஓநாய்க்கு உங்கள் ஊர் போலீஸ் எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எங்கள் மாதிரி நியாயமான அதிகாரிகளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தோம் சார் என்றார் அந்த அதிகாரி. சார், நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க சார். 2003ஆம் ஆண்டில் வீரப்பனை கட்டாயம் பிடிச்சி எங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க போட்ட நாடகம் எங்களுக்கு அப்போ தெரியவே இல்லை சார். சிலோன் பிரபாகரன் அப்படின்னு பேரை சொல்லி சிங்களத்திலேருந்து எவனோ வீரப்பங்கிட்ட போகிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎஸ்பி வெள்ளத்துறை என்பவரை மாறு வேஷம் போட்டு வீரப்பனோடு 1 வருஷமாக அவன் கூடவே இருக்க வச்சுருக்கிறாங்க சார். அது இல்லை சார், லேடிஸ் போலீஸையும் கிராமத்து ஆள் போல் வீரப்பனை காட்டிலிருந்து ஊருக்கு வரவழைக்க 1 வருஷமாக ரகசியமாக ஏற்பாடு செய்து அனுப்பி வச்சுருக்கிறாங்களே சார். ஏன் சார் இதெல்லாம் என்ன நாடகம் போட்டாங்க போலீஸு? உண்மையிலே எங்களுக்கு அப்போல்லாம் புரியல சார். அந்த தமிழ்நாடு போலீஸு நல்லா தான் வேலை செஞ்சு நமக்கு உதவி செய்வாங்கன்னு நல்லா பார்த்தோம் சார். ஆனால் பெரும் மோசடிக்காராக இருந்து சூழ்ச்சியில் பண்ணிட்டாங்க. 2004ஆம் ஆண்டு செங்கப்பாடி கிராமத்தில் அந்த வீரப்பன் 9 மாதம் இருந்திருக்கிறான் சார்.
அந்த ஊர் பொம்பளைங்க கிட்ட கஞ்சியா பாயாசமா மோரா என்னான்னு தெரியல சார். மயக்க மருந்து அதில் கொடுத்து அவனை அந்த ஊரிலே சுட்டுவிட்டானுங்க சார். உங்கள் ஸ்டேட் உளவு போலீஸ் ஒரு வருஷமாக அவனோடு இருந்துட்டு வீரப்பன் கிராமத்துக்கு வந்ததாகவும் வேனில் கூட்டிகிட்டு போய் சுட்டுட்டதாகவும் கதை இல்லை சார் கட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் ஆளுங்க. அது எவ்வளோ பெரிய மோசடி சார். ஏன் சார் கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் என்ன காதில் பூவாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம்? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். ஒருத்தன் கொக்கு பிடிக்க போனானா சார், கையில் வெண்ணெயை எடுத்துக்கிட்டு மறைஞ்சு போய் அதன் தலைமையில் வெண்ணெயை வச்சுட்டு வந்தானா சார். எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்கள். அந்த வெண்ணெய் உருகி அது கண்ணு மறைச்சி அதுக்கு பின்னாடி அது கண்ணு தெரியாமல் போய் அப்புறமா அந்த கொக்கு போய் பிடிச்சிக்கிட்டு தான். ஏன் சார் இது நீங்கள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது அந்த கொக்குக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டு அது தடுமாறி அங்கே இங்கே விழுந்து எழுந்து நடந்து கொண்டிருக்கும்போது போய் வெற்றிகரமாக பிடிச்சிட்டானாம் சார். ஏன் சார் வெண்ணெயை கொக்கு தலை மேலே வச்சப்போவே அந்த கொக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லையா? யாரை ஏமாத்துகிற வேலை சார் அது. அந்த வீரப்பனை உயிரோடு பிடிச்சி எங்ககிட்ட ஒப்படைக்காமல் அவனை கொன்று எதற்காக சார் தமிழ்நாட்டுக்கு அவனை தூக்கிட்டு போனாங்க? எல்லாம் ஆதாயத்துக்காக தான் சார். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவார்டு வாங்கினாங்க. எப்படி? வீடு, மனை, ப்ரொமோஷன், அவார்டு, பணம், இன்னும் என்னென்னமோ வாங்கிக்கிறாங்களே சார். இதுக்கு ஆசைப்பட்டு தான் சார் அவனை அங்கே தூக்கிட்டு போய் சாவடிச்சேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒப்படைக்கலை. நான் கேட்டேன், அந்த வீரப்பன் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கோ அவார்டு கிடைத்திருக்கும் இல்லையா சார் என்றேன். அதற்கு அவர் சொன்னார், எவனுக்கு சார் அந்த கொலைக்காரனுக்காக நாங்கள் அவார்டு வாங்கணுமா? அவன் அவார்டு வாங்கினா கூட நாங்கள் உருப்படவே மாட்டோம் சார் என்றார் சற்று ஆவேசமாக. சார் அந்த வீரப்பனை எங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தா நாங்கள் சட்டப்படி தான் சார் நடவடிக்கை எடுத்துருவோம். அதிகாரிகளையும் அந்த அப்பாவி மக்களையும் 400 பேருக்கு மேல் கொண்டு இருக்கலாம் இல்லையா? சட்டப்படி ஒருத்தன் ஒரு கொலையை செய்துவிட்டால் அவனுக்கு தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்கலாம், அல்லது வாழ்நாள் சிறையில் அடைக்கலாம், அல்லது ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம். அப்படி பார்த்தா அந்த வீரப்பனுக்கு 400 கொலைகள் செய்த அந்த அயோக்கியனை 400 முறை தூக்கில் போட்டிருக்க வேண்டும் சார். அப்படி இல்லைன்னா 400 முறை வாழ்நாள் சிறை அவனை வைத்திருக்க வேண்டும் சார். இல்லைன்னா நீதிமன்ற நீதிபதிகள் ஏதோ அவன் மீது கொஞ்சம் கருணை காட்டியிருந்தா 400 முறை அவனை ஆயுள் தண்டனை கைதியாக வச்சிருக்கணும் சார். இது மட்டும் இல்லை சார், வன பாதுகாப்பு சட்டப்படி யானை, மானு, குரங்கு, இப்படி அபூர்வ விலங்குகள், அபூர்வ பறவைகள் எல்லாத்தையும் அவன் சுட்டு பொசுக்கி சாப்பிட்டான சார். விற்று கோடி கோடியாக சம்பாதிச்சான். அப்பாவி மக்கள் எவ்வளோ பேர் உயிரை பறிச்சிட்டான் சார். இதுக்கெல்லாம் அவனுக்கு கடுமையான தண்டனையெல்லாம் கொடுத்துருப்போம் நாங்கள் என்றார் அந்த கர்நாடக அதிரடிப்படை ஓய்வு பெற்ற அந்த அதிகாரி. அந்த அதிகாரிக்கு பக்கத்தில் இருந்த அவரது நண்பர் திடீரென ஆவேசப்பட்டு எழுந்து நின்றார். வாய்க்கு வந்தபடி கர்ஜனை செய்தார். சார், உங்கள் ஸ்டேட்டில் போலீஸ் அந்த வீரப்பனை உயிரோடு எங்களிடம் ஒப்படைத்திருந்தால் அவனை சிறைக்கு அனுப்பி இருக்கவே மாட்டோம் சார். அவனை கை கால்கள் தலையென துண்டு துண்டாக வெட்டி சூப்பு போட்டு தெரு நாய்களுக்கு போட்டிருப்போம் சார் என்று கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் அந்த நபர். இனி நாம் அங்கே இருக்க முடியாது என முடிவெடுத்து அந்த அதிகாரிக்கு நன்றி சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டு. நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு நடிகர் ராஜகுமார் கடத்தலில் தூதுக்குழு என சொல்லிக்கொண்டு வீரப்பனிடம் சென்றவர்களிடமும் வீரப்பன் ஆவேசமாக பேட்டி அளித்து இருந்ததையும் நீங்கள் இப்பொழுது கேளுங்கள். ஜனங்களே, பொது மன்னிப்பு பெற்று நான் விரைவில் காட்டிலிருந்து வெளியேறி அரசியலில் ஈடுபட போகிறேன். என்னை எதிர்த்து நிற்க அரசியல்வாதிகள் எவனா இருந்தாலும் என்னை தோற்கடிக்கவே முடியாது. தேர்தலில் என்னை எதிர்ப்பவன் டெபாசிட்டு கூட வாங்க முடியாது. தமிழக மக்கள் என்னை தவிர வேறு எவனையும் ஆதரிக்க மாட்டார்கள். என்னை எதிர்க்க எந்த அரசியல்காரனாலும் முடியாது.
அடுத்த தமிழ் முதல்வராக நான் தான் வருவேன். சிஎம் என்னடா சிஎம், இந்திய பிரதமராக கூட நானே தானா உட்காருவேன். வேற எந்த அரசியல்வாதிக்காவது அந்த தகுதி உண்டா, அந்த துணிச்சல் உண்டா? இப்படி ஆவேசமாக கத்தி பேட்டி அளித்திருந்தான். 2001 அன்று இருந்த தமிழக பெண் முதல்வரையும் ஒருமையில் கேவலமாக திட்டி பேட்டி அளித்திருந்தான் அந்த கோமாளி வீரப்பன். காட்டிலிருந்து வெளியே வந்திருக்க முடியுமா என்பதை அவன் பேசியே நடித்து காட்டிவிட்டான். உண்மையில் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும் என்பதை அவன் உணராமல் இல்லை. இருந்தாலும் நாடகமாக மக்கள் முட்டாள்களாக ஏமாற்றி நடித்து கொண்டிருந்தான். உண்மையில் அந்த கர்நாடக அதிரடிப்படை ஓய்வு பெற்ற அதிகாரி கூறியது போல் 400 முறை சட்டப்படி தூக்கில் போட்டிருக்க வேண்டியவனை தீவிரமாக ஆதரிப்பவர்கள், புரண்டு புரண்டு விழுந்து துதிப்பாடி பேசுபவர்கள் அல்லது எழுதுபவர்கள் இனியாவது சிந்திக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம்.